ஸோ நம்மள மேக்கப் இல்லாம காட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். யார் வந்து வாஷ் பண்ணுறதே, அதனால வாஷ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முதல்ல நான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ஏர் மசாஜ் ஒன்று பண்ணிவிட்டு தென் நான் எப்படி என்னோட க்ளீனிங் ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஒர்க் போகிற டைம்லாம் இது வந்து ஆயிலெல்லாம் வீக்குக்கு ஒன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். மேபி சாட்டர்டே சண்டேஸில் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பீரியடில் தான் வைக்கலாம். இந்த வின்டர் சீசன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ட்ரை ஆகுது. நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்கின் ட்ரைக்கு நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணலான்னு கூட போட்டிருந்தேன். ஸோ அதை கூட நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ரொம்ப ட்ரை ஆகுது. எகெயின் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கல்ப்பில் வந்து டேண்ட்ரஃப் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஆயில் வச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சிட்டு நம்ம ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு தான் நம்ம வந்து க்ளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன். ரொம்ப வீக்க மாதிரி மேபி தெரியலாம். என்னன்னா எனக்கு ரொம்ப பல் வளர்த்தோம். இந்த வயசுல வீடு வாவானது காடு கையில் இல்லை, காடு வாவானது வீடு போகிறது அப்படிங்கிற வயசுல பார்த்தீங்கன்னா இது வந்து கடவா பல்லுக்கு பக்கத்தில் ஒரு பல்லு வளர்ந்துச்சு. அதனால ரொம்ப பெயின், அதனால ரொம்ப வீக்கமாக தான் இருக்குது. மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். 1 weekல தான் வர சொல்லியிருக்காங்க. பல்ல புடுங்கலாமா இல்லை இந்த பல்ல வந்து அப்படியே வளர விடலாமா அப்படின்ட்டு. அதனால தான் இந்த வீக்கம். ஓகே, நவ் மசாஜ். மஞ்சள் அடிக்குது. எஸ், நம்ம ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 2 hours ஆயில் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற விட்டுட்டு ஏரையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அண்ட் வழமை போல் நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு கட்டாயம் ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வீடியோஸில் காமிச்சிருக்கிறேன். என்னோடய கண்டிஷனர் வந்து எலோவேரா ஸ்மூத்தியோட கண்டிஷனர். நிறையவே முடிஞ்சிட்டு ரொம்ப காலமாக நான் பாவிக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க விளங்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் க்ளீனிங்க்கு நம்ம போகிறதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து நான் ஹேர் கொஞ்சம் ரிமூவ் பண்ணலான் இருக்கேன். என்னோடய ஐப்ரோஸ் வீட்டிலே இருக்கிறப்படினால கொஞ்சம் வளர்ந்துருக்குது ஐப்ரோஸ். அண்டு என்னோடய அப்பர் லிப்ஸ் இந்த ஏரியாலுமே வந்து கொஞ்சம் லைட்டாக முடி வளர்ந்துருக்கு. ஸோ அதை நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் ரிமூவ் பண்ணுறது தான் வளமையாக வந்து லேசர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து லேசர் வந்து விருப்பம் இல்லை. என்னென்னா கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப திக்காக வளரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. இது வந்து ரொம்ப தின் லேயர் தான். 2-3 லேயர் இருக்கிற அந்த மென்ஸ் யூஸ் பண்ணுற லேசஸ் யூஸ் பண்ணால் மேபி வளரும் போது கொஞ்சம் தடிமனாக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ஃபுட் சிட்டி அண்ட் இங்கே ஹாப்பிக்கோ எல்லாத்துலேயுமே எடுக்கலாம். ஒரு 60 rupees 70 rupeesோட டபுள் ஒன்று எடுத்தால் இன்னொன்று ஃப்ரீ மாதிரியெல்லாம் கிடைக்கும். நான் ஒரு 4-5 அப்படியே ஒரு ரெடியாக ஷாப்பிங் பண்ணும்போது வாங்கி வச்சுப்பேன். ஒரு 3-4 months எனக்கு வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணி இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்தது வாங்குவேன். ஸோ நம்ம இதில் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், ஐப்ரோ ஷேப் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சரியான பயம் அந்த பிளேட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயப்படுவாங்க. அப்போ அது நீங்கள் பாவிக்கணுன்றதுக்காக நான் வந்து காமிக்கல. இது நான் யூஸ் பண்ணுறது, நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறது, இப்படி தான் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக த்ரெட் எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப காலம் நான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி இப்படி தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது. லைட்டாக வளரும் போது நான் அப்படி எக்ஸ்ட்ராவாக வளர்ந்ததை மட்டும் ஷேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஐப்ரோஸ் வந்து ஷேப் ஆகிடும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளென்சிங் பண்ண போகிறோம் ஃபேஸை. கிளென்சர் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கிறேன். ப்ரெவன்ஸோட கோல்டு கிளென்சர் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டாக கிளென்ஸ் பண்ண போகிறேன். தென் நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் எல்லாமே. இது வின்டர் சீசன் அப்படிங்கிறபடினால ரொம்ப நம்ம முகத்தை வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்க தேவையில்ல. அப்புறம் ட்ரையாக அண்ட் ஆல்ரெடி என்னோட இது ட்ரை ஸ்கின் வேறு. ஸோ அதனால் லைட்டாக தான் எல்லாமே பண்ண போகிறேன். லா ஃப்ரெஷ்ஷோட கோல்டு ஸ்க்ரப் இது நான் இப்போ வாங்கி ஒரு 2 month இருக்கும். அண்ட் நான் அது வந்து பாடிக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். செம்ம நல்ல ப்ராடக்ட். நான் 1000 rupeesக்கு தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். நல்ல வாசமும் கூட, நல்ல ப்ராடக்ட் இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வின்டர் சீசனால நம்ம ரொம்ப ஃபேஸுக்கு வந்து எதுவும் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம வந்து இன்றைக்கி இதுவும் பண்ணவும் இல்லை, என்னது ஸ்டீம் பண்ணிக்கவும் இல்லை. லைட்டாக நான் இதோட முடிச்சிடுவேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ என்னன்னா நான் வந்து இப்போ இன்றைக்கி பேக்கெல்லாம் போட போகிறது இல்லை. ஆல்ரெடி நான் 2 daysக்கு முதல்ல தான் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுத்தனால எனக்கு பெரும்பாலும் எடுக்க வேண்டிய அவசியம் இந்த வீடியோவில் இல்லை. இப்போ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், வின்டர் சீசன்னால எனக்கு ரொம்பவே வந்து ட்ரை ஆகுது, ஸ்கின் ட்ரை ஆகிற பிரச்சனை இருக்கிறபடினால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எலோவேரா ஜெல் மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு பேக்குக்காக யூஸ் பண்ண போகிறேன். பேக்கெல்லாம் மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி பீரியடில். அதனால நான் வந்து என்னது பேக்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து எலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கேரளாவிலேருந்து எடுத்த ஒரு ஜெல். அங்கே கேரளா ஃபாரஸ்ட்டில் வந்து டிரெக்டாகவே அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நேச்சுரலாக தயாரிக்கிற ஆர்கானிக் நிறைய ஆர்கானிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு எலோவேரா ஜெல் தான். ஸோ இது முடிஞ்சால் கூட எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது. அவங்ககிட்ட நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இங்கேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆல் ஐலாண்ட் அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இது முடிஞ்சால் கூட நோ இஷ்யூஸ், எனக்கு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் என்னோட லைட்டான ஒரு ஃபேஸ் க்ளீனிங் ப்ராசஸ் நான் ரொம்ப மற்ற இதெல்லாமே ரொம்ப இன்க்ளூட் பண்ணிக்கல. அண்டு நான் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதோடு முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து எலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கிடையில் வந்து நான் டானர் கூட யூஸ் பண்ணல. நான் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஓகே அது வந்து ஈக்குவல் ஆகிரும், நம்ம வந்து டானர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஜெல்லும் போசிட்டேன். அண்டு இதுக்கு பிறகு ஒரு 2 hours நான் அப்படியே இருந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஓகே ஃபைன். இன்றைக்கி என்னோடய ஸ்கின் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்மூத்தியாக அப்படியே பல ஆயிரும். ஓகே, இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் காமிச்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஃபுல் வீடியோவும் நீங்கள் வந்து சீன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே லைக் பண்ணிடுங்க. see you soon. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். டாட்டா, பை.